ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு இலங்கையில் இருக்க ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான், அது குறிப்பா சொல்லிட்டு ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம மலையகத்துல இருக்க ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா ஒட்டுமொத்தமா சொல்லல, ஒரு சில ஆண்களுக்குன்னு சொல்லிட்டேன். கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வீட்டுல வச்சு வாழ வைக்க துப்பு இல்லாம தானே நீ எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புற. அவோட்டு உழப்புலையே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, அவோட்டு உழப்புலையே நல்லா சரக்கு அடிச்சுட்டு, அவோட்டு உடுப்புலையே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அவோட்டு உழப்புலையே நல்ல ஐபோன் வாங்கிட்டு அவளுக்கே எதிராக இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஏன் போனுக்கு மட்டும் தான் வருதா இல்லாட்டி மத்தவங்க போனுக்கு வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை பார்த்துட்டுல என்னால இருக்க முடியாது. சரியா? ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டுற வந்து நல்ல ஒரு ஆண்மகன் வீட்டுல வச்சு சோறு கொடுக்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பா 2 பேரும் வேலை செஞ்சுதான் ஆகணும். அது வந்து இயல்போ. ஏன்னா அங்க இருக்க பொருளாதார பிரச்சனையில வந்து 2 பேருமே வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ அதனால தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே நீ வெளிநாட்டுக்கு அனுப்புற. நீ எப்போ ஒரு ஏஜென்சி கிட்ட வந்து கை நீட்டி காசை வாங்கினியோ அப்பவே உன் பொண்டாட்டிய அரபு நாட்டுக்கு வித்ததுக்கு தான் சமம். ஆனா இந்த வலைத்தளத்துல வந்து உன் பொண்டாட்டிய வந்து கேவலமா பேசுறது, என் பொண்டாட்டி இன்னத்தையும் கூட ஓடி போயிட்டான், என் பொண்டாட்டி என்கிட்ட போன் பண்ணி பேசல, அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கிறான்ட்டு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த வீட்டுல அரபு வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி அருமை எல்லாத்துக்கும் புரியும். ஆனா நீங்க ஊர்ல கடந்துகிட்டு இவ போன் பேசல, இவ எங்கேயோ பேசுறா வைக்கிறா போறா அப்படின்ட்டு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பெத்த தாய் வீட்டுல தப்பு பண்ணாத உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு உன் கூட வாழும்போது அவ தப்பு பண்றான்னா அதுக்கு காரணம் யாரு? நீதான், முழுக்க முழுக்க நீதான் காரணம். ஏன்னா ஒரு பொண்டாட்டிய எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தணும். சரியா? உன் பொண்டாட்டிய வந்து அவளை வந்து நல்லா நீ வச்சு வாழ வைக்க வேண்டாம். அவளை வந்து சமதோஷமா வச்சிருக்க வேண்டாம். ஆனா நிம்மதியான வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி அவளை அது இதுன்னு சொல்றது, காசு அனுப்புனா அவ வந்து உங்களுக்கு தேவதை. காசு அனுப்புனா உங்களுக்கு தேவதை. இதுவே காசு அனுப்புனாலும் தேவடியா பேச. இது எந்த இதுல நியாயம்? அப்படியே உன் பொண்டாட்டி காசு அனுப்பி உங்ககிட்ட பேசாட்டி உடனே பிள்ளைங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றது, நீ வந்து எனக்கு காசு அனுப்பாட்டி உன் பிள்ளைங்களை கொண்டுருவேன், உன் பிள்ளைங்களை பட்னியா போடுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ற. இந்த மாதிரி பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். நீங்களாம் ஏன் உயிரோட இருக்கீங்க? எனக்கு மட்டும்தான் இந்த வீடியோலாம் வருதா இல்லாட்டி மற்றவங்களுக்கு வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சரியா? ஒரு பொண்ணு வந்து உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எவ்வளோ அன்னன்னைக்கு பிரச்சனையை சமாளிக்கிறான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? நீங்க ஊர்ல இருந்துகிட்டு அது இதுன்னு சொல்றதை இதோட நிற்கீங்க. அது மட்டும் இல்லாம சொந்த பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டியை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அதுவும் அவங்கள்ட்ட போட்டோவை போட்டுக்கிட்டு அவ அப்படி இங்க ஓடி போயிட்டா அங்க ஓடி போயிட்டா. இதெல்லாம் நீ ஒழுங்கான அன்பு பாசத்தை உன் பொண்டாடி கொடுத்தா வந்து இன்னொருத்தி கூட ஓட மாட்டான். புரியுதா? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு வந்து உன் வீட்டுக்கு உனக்கு போன் பண்ணும்போது அவகிட்ட ரிலாக்ஸா ஒரு ஆறுதலா ஒரு 4 வாரத்தை பேசு. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். புரியுதா? எதுவுமே நீ எல்லாம் பண்ணாம இந்த மாதிரி கேவலமா பெண்களை வந்து கேவலமா திட்டாதீங்க. சரியா? உனக்கெல்லாம் கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வாழ வைக்க துப்புலன்னா எதுக்கு உனக்கெல்லாம் கல்யாணம்? ஒரு ஆம்பளை வந்து புள்ள பெத்துட்டா மட்டும் அவன் ஆம்பளையே ஆயிட முடியாது. புரியுதா? ஒரு பொண்ணை பெத்த தகப்பை வீட்டுல எப்படி சந்தோஷமா இருந்தாலும் அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்க வைக்கிறதா ஒரு ஆம்பளையோட கடமை. புரியுதா? அந்த கடமையை நீ மீறிட்டு இந்த மாதிரி வலைத்தளங்கள்ல வந்து பெண்களை வந்து கட்டின பொண்டாட்டி எவ்வளவு நீ கேவலம் மண்ணு படுத்துனீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்கள்கிட்ட போட்டோவை போட்டே அடுத்த முறை நான் திட்டுவேன். ஏன்னா அவங்க எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியுமா? ஆனா நீங்க ஊர்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வெக்கமா இல்ல? காரி துப்பணும். ஒரு ஆம்பளை வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பொம்பளைய வேலைக்கு அனுப்பிட்டு அவோட்டு காசுல வாங்கி தின்னுபிட்டு அவளையே திட்டுவீங்களாம். இதெல்லாம் கேவலமா இருக்குல்லையா? இந்த மாதிரி நீ படிப்பறிவு இல்லாத முட்டாள் நாய்களே, இந்த மாதிரி இவ்வளோ கேவலமா நீ வீடியோ போடுறியே, இந்த வீடியோ வந்து நீ அழிச்ச உடனே அப்படியே போயிருமா? அதை யாராவது டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல அது சேவ் ஆயிருக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து உன்னோட பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி உன் பொண்டாடி ஊருக்கு வந்தன்னைக்கு அது பாதிப்பாகும். சரியா? நல்ல குணத்துல சொல்றேன், இந்த மாதிரி நல்லா சாராயத்தை குடிச்சிட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறத நிப்பாட்டிட்டு நல்ல அறிவார்ந்த ஒரு மனுஷனா வாழ பாருங்க. இதனாலதான் மலையத்துல இருக்கவங்க யாரையுமே சில பேர் கணக்கெடுக்க, நீங்க ஒரு சில பேர் பண்ற தப்புனாலதான் மலையத்துல உள்ளவங்க எல்லாத்துக்குமே கெட்ட பேரு. புரியுதா? அதனால
நாலேஜ் வளர வளர நீங்களும் வளர பாருங்க. அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா? பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அதுங்கள ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு போவீங்களா? எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, என் பொண்டாட்டி என்கிட்ட பேசல, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டா உன் பொண்டாட்டி எப்படி பேசுவா? இனிமேலுக்கு என் ஐடியில் என் ஃபோனில் ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோவை போட்டு கிளி 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 கிளின்னு கிளிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஊரில் யாராட்டையும் சொல்லி போஸ்டர் அடித்து ஒட்டுவேன். புரியுதா? கேவலப்படுத்திடுவேன். கவனமாக இருந்துக்குங்க யாராக இருந்தாலுமே. ஏன்னா பெண்கள் வந்து பாவம். சரியா? அவங்க உன்னையெல்லாம் கட்டினதை தவிர அவளை என்ன பாவம் பண்ணா? உன்னை கல்யாணம் கட்டி உனக்கு புள்ள பெத்து கொடுத்ததை தவிர அவள் என்ன பாவம் பண்ணா? அவளை போட்டு இந்த பாடா படுத்துறீங்களே. சீ நீ போடா அப்படின்னு காரி துப்பிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் போகும்? அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களோட குழந்தைகளுக்காக மட்டும்தான். புரியுதா? அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு செயல்படுங்க. புரியுதா? இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தெரிஞ்சவங்க அந்த நாயை போட்டு கிளின்னு கிளிங்க. சரியா? ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை. இந்த மாதிரி கட்டின பொண்டாட்டியை கேவலப்படுத்துகிற ஒரு சில நாய்கள்னு சொல்லிட்டேன். சரியா? நன்றி வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. பாய்.